பொண்ணு கரெக்ட் பண்றது ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு லவ்லாம் செட் பண்ணி சுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் சேனல் ரெவென்யூ வரும், கப்பலுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் லவ் பண்ணா ஈஸியா பிரேக்கப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க, வேற யாராச்சும் பாத்துக்கிறாங்க. இப்போ லவ் பண்ற எல்லாமே சேரதும் கிடையாது. தேவையில்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 4 நாள் பழகுவாங்க, அதுக்கப்புறம் சுத்துவாங்க, அப்புறம் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. மனசு பார்க்க மாட்டாங்க தெளிவா, எல்லாம் அழகு தான் பார்க்குறாங்க. இன்ஸ்டா வர வந்துச்சு, எல்லாம் அதிலே பண்ணி அதிலே போயிடுச்சு. லவ்னா ஷாஜகான் இதே பண்ணணும். எவ்வளோ எல்லாம் இருக்குது லவ்வில். இந்த ஜென்ரேஷனில் லவ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு அடிமையாக தான் பார்க்குறாங்க. நீ வந்துட்டு எனக்கு தான் எல்லாமே, நீ எனக்கு தான் பண்ணணும், என்ன தான் பார்த்துக்கணும், அந்த சைடு திரும்பக்கூடாது. ட்ரஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறதுக்கு லவ்வே கிடையாது. அது இப்போ பையன்னு சொல்ல முடியாது, பொண்ணுங்களும் அப்படி இருக்காங்க. ஏன்னா டாக்ஸிக் பாய்ஸும் இருக்காங்க, டாக்ஸிக் கேர்ள்ஸ். இது ரெண்டு பேருமே ஜெண்டர் கிடையாது. லவ்ன்றது வந்து இப்போ என்னன்னா அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு ஸ்டேட்டஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஆள் இருக்குன்றத கெத்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆள் இருக்கு, நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணுறன்றது ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ஈவன் என்ன சொல்றது, இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு லவ்லாம் செட் பண்ணி சுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் சேனல் ரெவென்யூ வரும், கப்பலுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த கப்பலை பார்த்து ஓகே கப்பலாக இருந்தால் வியூஸ் வரும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. அந்த கப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி அடிபட்டு என்னென்னமோ பட்டு அதெல்லாம் பட்டு தான் வந்து அவங்க கப்பலாக வந்திருக்காங்க. இப்போ ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு, லவ் வந்து ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருக்க மாதிரில. அதுவும் இல்லாமல் லஸ்ட் நிறைய ஆயிடுச்சு. முன்னெல்லாம் இப்போ லவ் பண்ணாங்கன்னா அது கமிட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் லவ் பண்ணால் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிடுறாங்க, வேறு யாராச்சும் பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு சுத்தமாக ஒரு இதாகவே இல்லை, நல்லா தெரியல. என்ன கேட்டால் அப்படிலாம் ஒருத்தவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சோ இல்லை அவங்க ஜாபை வச்சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பழகி பார்த்தா தான் தெரியுமே. ஒருத்தவங்க வந்து டைம் ரொம்ப முக்கியம். சொல்கிறாங்க, நம்மளை கம்பல் பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா இது ஏகப்பட்டது நடக்குது. என்ன கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க லவ் பண்ணலாம். இப்போ லவ் பண்ணுற எல்லாமே சேரதும் கிடையாது. தேவையில்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 4 நாள் பழகுவாங்க, அதுக்கப்புறம் சுற்றுவாங்க, அப்புறம் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வர பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குல்ல. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு லவ் பண்ணலான்றாங்க. கரெக்டான பர்சனாக இருந்தால் நாங்களும் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஸோ அரேஞ்ச் மேரேஜும் 100% சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, லவ் மேரேஜும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு கால் அது சரியான பர்சனாக இருந்தால் மேபி ட்ரை ஓகே யோசித்து பார்க்கலாம். அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும். நாங்கள் கொடுக்குற சுதந்திரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோதான். ட்ரஸ்ட் எதிர்பாருங்க, அது எதிர்பார்க்கலாம். பட் ஆப்வியஸாக நிறைய இடத்துல அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஈவன் நாங்களும் நிறைய அடிப்பட்டதால் வந்தோம். எதிர்பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் லஸ்ட்டுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே அதே ஃபோக்கஸ்டாக எதிர்பார்த்துட்டு போனால் ஆப்வியஸாக நடக்காது. ட்ரஸ்ட் எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கக்கூடாது. இவங்க சொன்ன மாதிரி லஸ்ட் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து எந்நேரமும் நம்ம கூட மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஃபேமிலி எதுவும் கூடாது, கெரியர் எதுவும் பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு பேஷனோ டேஸ்ட்டோ இல்லாமல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக என் மேலே இருக்கணும். நீ என்னை லவ் பண்ணுற, நீ மேரேஜ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே இல்லாமல் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. லைக் நம்மளுக்கு பர்சனலாக ஒரு லைஃப் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரு லைஃப் இருக்குது. அதுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது ப்ரோ. எதையும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ என்னதான் எதிர்பார்க்கலாம், அதான் ப்ரோ எதிர்பார்ப்பு இல்லை ப்ரோ. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறப்போ தான், அது ஏமாறுறப்போ தான் நம்ம கஷ்டமாக ஹர்ட் ஆகிறது எல்லாமே. அது எதிர்பார்க்காமலே இருந்தோம்னா கேஷுவலாக போய்டும் இல்லையா. டைம் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கக்கூடாது வந்து அவங்க நமக்காக செலவு பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு செலவு பண்ணுற மெட்டீரியல் தான், அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ இருக்க லவ்வில் எனக்கு தெரிஞ்சு என்ன எதிர்பார்க்கலாம்னா டைம் ஸ்பேஸ்லாம் எதிர்பார்க்கலாம். பட் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அது மட்டும் மெயின் இல்லை. இப்போ இருக்க அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்தால் போதும். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப ஈஸியாக விட்டு போயிடறாங்க சின்ன சில்லி ரீசன்ஸ்க்கெலாம். அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். லவ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு இல்லை, கரெக்டான பர்சனை லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரஸ்ட்டு தான் கண்டிப்பாக, வேறு எதுவும் இல்லை. கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். அதுதான் மெயினாக இல்லை, எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்.